இன்றைக்கி வந்து நல்லா டேஸ்ட்டான சிக்கன் கிரேவி செய்முறை கட்டுறேன் பாருங்கள். இதுக்கு தேவையானது வந்து மிக்ஸி சாரில் வந்து 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். புதினா வந்து ஒரு கைப்பிடி அளவு, 3 பச்சை மிளகா, மல்லி வந்து ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க. அதே சேமுக்கு வந்து கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க. முந்திரி ஒரு கைப்பிடி அளவு, அரை லெமன் விட்டுக்கோங்க. தயிர் உங்களுக்கு எவ்வளவு க்ரீம் வேணுமோ அவ்வளோ அளவுக்கு தேவையான அளவு தயிர் விட்டுக்கலாம். இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிறோன்னா சிக்கனில் வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு, மிளகுத்தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கரம் மசாலா வந்து அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க க்ரீம் ஊற்றிக்குவோம். எல்லாம் போட்டுட்டு நல்லா இப்படி வந்து நல்லா மசிஞ்சு விட்டு ஒரு அரை மணி நேரம் இல்லைன்னா ஒரு 20 நிமிஷம் இருந்தால் கூட போதும், ஊற வச்சுருவோம் சிக்கனை. சிக்கன் வந்து ஊற வச்சு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு கடாயில் வந்து தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் சிக்கனை ஃபுல்லாக போட்டுக்குவோம். சிக்கனை வந்து கொஞ்சமாக கலர் வர்ற வரைக்கும் கொஞ்சம் வேக விட்டு எடுத்துக்கலாம். 2 சைடுமே இந்த அளவுக்கு வந்து கலர் வந்தால் போதும், ரொம்ப கலர் வர வேண்டாம், தேவையில்லை. இந்த அளவுக்கு மட்டும் கலர் வந்தோடனே எடுத்துக்கோங்க. சிக்கனை பொரித்து எடுத்துக்கிட்டு நம்ம பொரித்த எண்ணெயிலே வந்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் மிளகுத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு 2 செகண்ட் வந்து ஒரு பச்சை வடை போகட்டும். அடுத்து வந்து நம்ம பொரித்து வச்சுருக்க சிக்கனை போட்டுக்கணும். அது கொஞ்சம் அப்படியே வதக்கி விட்டுக்குவோம். வெங்காயம் அந்த மிளகு போட்டிருக்கோம்ல, நல்லா அந்த வாசனை இருக்கும். சிக்கன் ஊற வச்ச கிரேவி லாஸ்ட்டில் வந்து சிக்கன் ஊற வச்ச கிரேவியை ஊற்றுக்கோங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து கிரேவி வேணுண்டாக்க கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டே வந்து சிக்கனில் உப்பு போட்டிருக்கோம், கொஞ்சம் பார்த்து போட்டுக்கணும். சிக்கன் வந்து கொஞ்சம் லைட்டாக அப்படி கொதித்து வர்றப்ப கார்ன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சா கார்ன் போடுங்க, இல்லை போட வேண்டியதில்லை. அடுத்து வந்து கருவேப்பிலை, வெங்காயத்தாள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. குடமிளகா வந்து இப்படி கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. எல்லாம் போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மிலேயே வச்சு வேக விட்டுக்குவோம். அது ரொம்ப வேக தேவையில்லை. ஏன்னு கேட்டால் நம்ம ஃபஸ்ட்டே சிக்கன்லாம் பொரித்து எடுத்தோம் இல்லையா, அதனால் 5 நிமிஷம் மட்டும் போதும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா சிக்கன்லாம் வெந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, டேஸ்ட்டான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் தெரிவிங்க. பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.